நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ? அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா? நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா நீனு? ஆகவே அடிக்கிற கொள்ளை அடித்துக் கொண்டே இருப்போம், செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, கை போறந்தா பொங்கலே. ஆக இந்த நாட்டை குட்டிச்சமாக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் பஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க, இதுதான் விடியல் ஆட்சி. ஸ்டாலின் பஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க, இதுதான் விடியல் ஆட்சி. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன், பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. உங்ககிட்ட பேசுறதை விட இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சிய பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கு போல, முகத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. என்ன உணர்ச்சி, அடாடாடாடாடா, என்ன ஆர்வம். நீங்க அல்வா தரீங்க? மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறவங்க பழக்கம். மக்கள் மத்தியில எப்படி இருக்கு சார்? மக்கள் மத்தியில திமுக ஆட்சி மேல மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார்? எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. திமுக வந்து 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா பண்றாங்கம்மா. மக்கள் வந்து அடுத்த ஆட்சி அவங்க தான். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அப்புறம் நீ இது இலவசமா எதுக்கு பஸ்? நாங்க கேட்டோமா உனக்கு இலவசமா? பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? ஸ்பாட்ல வந்து என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். இந்த சூழல்ல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேங்க, கூடிய விரைவில் இந்த வச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார், அந்த மாதிரி இருக்கு. மேம் கத்திரிக்காய் முருங்கை போட்டு அப்படியே அப்படியே கட்டியா இருக்கும், அது பாக்குறதுக்கே ரொம்ப. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? பணிகள் அப்படி இருக்கு. ஸ்டாலின் பஸ்ல போறோம், நாங்க கையை காட்டும் போது பின்னாடி 2 ரூபா தள்ளி உட்காந்துருங்க ஆம்பளைங்க உருன்னு முறைச்சுக்கிட்டே போறாங்களா பார்த்து. ஏன்னா அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்களாம். ஒரு கேவலப்படுத்துறானுங்க. ஓசில போறதுனால நாங்க லோல் பட்டு தான் போறோம், காசு கொடுக்க சொல்ல சீட் எல்லாம் இருக்கும், அதுல ஏறுனா அசிங்கப்படுத்துறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூமுடா. இவங்கெல்லாம் நாங்க கேட்கவே இல்ல. அது தாவேகா வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தலைமறைவு வெற்றி கழகம். குடும்ப கார்டு கொடுத்தாரா இல்லையா? வாங்கினீங்களா? வாங்கி தரங்க. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம். நான் ஊருக்கு பஸ் வாங்கினா 20 லட்சம் ரூபாய் ஆகும். அப்போ பஸ்ஸே வாங்கலன்னா 20 லட்சம் ரூபாய் ஆகாது இல்ல? அந்த காசை வச்சு இன்னொரு பஸ் வாங்குவோம். இவர் சொல்றது நல்ல யோசனை தான் இருக்கு, அப்படியே செஞ்சிருவோம். எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு கடை அல்வா கொடுக்குறேன், இதை வாங்கி பாருங்க. உருட்டு கடை அல்வா மேம்பாடு மேற்கொண்டு ஒவ்வொரு தொண்டனும்
ஒவ்வொருத்தனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஏதோ பணம் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இன்னும் 5 வருஷம் ஆகணும் மாமா. தமிழ்நாடவே எழுதுறாங்க, கருணாநிதி கப்புக்கு கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போறாரு. இன்னைக்கு அதே மம்மி சாக்லேட் பிரிட்ஜ் மேல தானே வந்தீங்க. பிரிட்ஜ் சூப்பரா இருந்ததா வர்றதுக்கு? சூப்பரா இருந்ததா? சரி சிஎம் சாருக்கு தேங்க்யூ சொல்லி. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. கவர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்புறமா. தேங்க்யூ. பிரிட்ஜ் மேல வந்தீங்கல்ல, சூப்பரா இருந்ததா? சூப்பரா இருக்கு. ஓகே சிஎம் சாருக்கு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு. என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படு. சாவுல புளிய சாவுல செத்த பையில. பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்குவரத்து பசங்களான்னு ஒரு பழமொழி உண்டு. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுடுவேன் நாய. அடி நடத்தவில்லை என்பதனை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். அது தவறான வாதம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். ஏய் அவன் செத்துட்டான்டா. இவனாரு நம்ம உறவுக்கார பையன் தானுங்க. மறுவத தெரியாத போயினா இருக்கா? பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லணும்ங்கற பழக்கம் கிடையாதுடா உனக்கு. ஏகா